இந்த பொழப்பு தான் நல்ல ருச்சிச்சு சாப்பிட கிடைத்தது. நம்ம பிரியாணி செமையா இருக்கும் போல இருக்கே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் சமைச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். சமைச்சு விளையாட வீட்டுல இருக்க பாத்திரத்துல யூஸ் பண்ணுவியா? என்னது இப்படி பண்ணிட்டு இருக்க? இதுல எப்படி சமைக்கிறது இனிமேல்? விளையாடுற பொம்மை இல்லாத இதை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். ஓ பிரியாணி 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 பார்த்தேன். இங்க வாத்தியா? கிச்சன் செட்டா எனக்கா? வா ஓபன் பண்ணி பார்த்தறலாம். ஓபன் பண்ணிரலாம். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு நாம இந்த குட்டியான கியூட்டான கிச்சன் செட்டை ஓபன் பண்ணி பார்க்க போறோம். வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தறலாம். இதுதான் நம்மளுடைய கிச்சன் செட். இதில் வந்து 44 ஆக்சசரிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கா நம்ம பார்க்கலாம். அது போக வந்து இதில் வந்து ஸ்பெஷல் அட்வான்டேஜ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீமு, வாட்டரு, லைட்டு, சவுண்டு இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா இது? ஓகே ஓகே, வந்தாச்சு. மேலே போடுற மாதிரி நாம செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் பண்ணுவோம். சார், நான் வந்து என்ன நினச்சேன்னா அப்படி உள்ள கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம செட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து மேனுவல் தனியாக கொடுக்கல, இந்த பாக்ஸோட அடிப்பகுதியில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்து நம்ம இதெல்லாம் ஃபிட் பண்ணிடலாம். இது என்னதுன்னு தெரியுதா? கதவு நினைக்காதீங்க, ஃப்ரிட்ஜு. இதுதான் ஃபர்ஸ்ட் கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் சைடில் மாட்டணும். அவ்வளோதான்க்கா, மாட்டியாச்சு. நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன மாட்ட போறோம்னா வந்து அடுப்பு மாட்ட போறோம். அடுப்பு மாட்டுறதுக்கு முன்னாடி இங்க வந்து 3 பேட்டரி போடணும். இந்த பேட்டரியை நம்ம போட்டுடலாம். பேட்டரி இந்தாக்கா. பேட்டரி போட்ட சவுண்ட் எல்லாம் வரப்போகுது. சவுண்டு கடைசி பேட்டரி, கடைசி அண்ட் ஃபைனல் பேட்டரி. நல்லா இருக்குது. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாட்டிடலாம். யா இந்த சைடு மாட்டு. ஏய், ஸ்டவ்வ மாட்டியாச்சு. அடுத்து வந்து இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியா இதை வந்து இங்க மேல அக்கா, மாட்டணும். திருப்பி மாட்டுக்கா. இது முன்னாடி வரும். ஆமா, மாட்டியாச்சு. நம்மளோட கிச்சன் ரெடியா இருக்கு. இப்போ வாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு ஓபன் பாத்தறலாம். ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணியாச்சு. இது என்ன உருளைக்கட்டை கொடுத்துட்டாங்க? ஏய் பலே பாகுபலி. இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பீஸா, அப்புறம் டாப்பிங்ஸ், வெங்காயம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தக்காளி இருக்கு. அப்புறம் வந்து ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாம என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கான போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன, இதுல வந்து சாக் பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டுல எழுதுறதுக்கு அந்த சாக் பீஸ் கொடுத்துருக்காங்க. மேடம், உங்களுக்கு வேணும் கேட்டு எழுதுவாங்கல்ல, அதான். அடுத்து வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த கிச்சன்ல ஒட்டணும். அப்புறம் வந்து குக்கீஸ், நம்ம இது வந்து பாக்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இது வந்து கேரட் ஃப்ளேவர் அப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கொட்டுங்க. நிறைய ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள், ப்ரோக்கோலி இருக்கு, லீஃப் இருக்கு. இங்க பாத்தீங்களா, ஸ்வீட் கார்ன் கொடுத்துருக்காங்க. நிறைய பொருட்கள் இருக்கு. இங்க நிறைய இருக்கு.
சரி இப்போ வாங்க நம்ம கடைசியா இருக்குதுங்க, இது ஓபன் பண்ணிடலாம். என்ன என்ன ஐட்டங்களோ நல்லா வந்து சமைக்கிறதுக்கு தேவையான அந்த குண்டா தவா எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படி பாத்திரம் வளர்க்குறோம். அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து வாஷ் பேஷன் சிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஒட்டிடலாம். வந்து இங்க ஒட்டியாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம இங்க ஒட்டிடலாம் கீழே. போர்டிங்க மாட்டியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த பைப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கவர்லாம் ஓப்பன் பண்ணி ஒன்றுமே நான் பைப்பு பார்த்தேனா, அந்த பைப்பு பார்த்ததுலேருந்து எப்படா அந்த பைப்பை மாற்றுவோம், எப்படா தண்ணி வரும் அப்படின்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கும் இது அடுத்து வந்து இப்படி மாட்டிடலாம். இதை எதுக்குன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆரஞ்சு சரி, ஸ்ட்ராபெரி ஜூஸ் சரி, ஸ்ட்ராபெரி குக்கி. இந்த பாட்டிலில் வந்து இந்த மில்க்குன்னு இருக்கிற ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். நடுவில் வர மாதிரி அப்படி இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டியாச்சு. இப்போ நான் வந்து இந்த பாட்டிலில் பெப்பருங்கிற ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். பெப்பர் பெப்பர் ஒட்டுங்கக்கா, ஓட்டுங்கோ. ஒட்டியாச்சு. இது எங்கே வைக்க போகிறோன்னா இங்கே வைக்க போகிறோம். பார்த்தீங்களா, மில்க் பெப்பர் வச்சாச்சு. இந்த ஸ்டிக்கரை நம்ம ஒட்டிடலாம். இந்த 2 பாட்டிலையும் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க. மாட்டியாச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து இந்த ட்ரேல போட்டுடலாம். ஓ, இதுக்கு தான் இந்த ட்ரேவா? தட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். அடுத்து வந்து ஸ்பூன் எல்லாம் இங்கே வந்து தொங்க விட்டுறலாம். நிறைய ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பூனு கத்தின்னு சொல்லி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட கிச்சன் செட் ட்ரை ஆயிடுச்சு. இங்க வந்து வெஜிடபிள்லாம் வெந்துட்டு இருக்கு. இங்க முட்டை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இங்க வந்து பீஸாலாம் செஞ்சு வச்சிருக்கோம். இங்க வந்து மில்க் பெப்பர்லாம் இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போமா? ஓப்பன் த டோர். தக்காளி, வெங்காயம், சீஸ், அது இது எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இங்க கேரட் குக்கி, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி குக்கி இருக்குது. இந்த இடத்துல வாஷ் பண்றதுக்காக ஒரு குண்டா, இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்ச தட்டு, ஸ்பூன் எல்லாம் இங்க இருக்குது. இது வந்து மஸ்டர்ட் சாஸ், அப்புறம் இது டொமேட்டோ சாஸ். அப்படி இப்படி இருந்தீங்கன்னா சாஸ் இருக்கு. டுடே மெனு வந்து வந்து பர்கரு, அப்புறம் இது வந்து ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இங்கே வந்து இந்த பைப் கிட்ட இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அமுத்தினோன்னா தண்ணி வரும். அமுத்தலாமா? நல்லா அமுத்துக்க, மேலே வரட்டும். நாங்களும் அமுத்தி பார்த்து தண்ணியே வரல. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இந்த குக்கருக்குள்ள தண்ணி ஊத்துனா விசில் வருமா, மேல ஆவி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம அது ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து நம்ம இங்க வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா வந்து தண்ணி ஊத்திடலாம். ஊத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். சத்தம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். தண்ணி கொதிக்கிற மாதிரி நம்ம சத்தம் வருது. பாத்தியாதியோ வருது. வாவ், சூப்பரா இருக்கு. ஆவி பறக்குது. தகச்சு இது செம்மையா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. கையோட ஏசிக்கா தட்டை இருக்குது. சூப்பர். இந்த சைடு வந்து காய்கறிலாம் வேகிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து முட்டை வேந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம பெப்பரை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பர்
இப்போ வந்து பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு பக்கத்துல வந்து இந்த கீரை இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் வைக்கலாம். ஓகே, அப்புறம் தக்காளி. இங்க வந்து உள்ள வெஜிடபிள்ஸ் இருக்கு. நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி டேஸ்ட் பண்ணிடலாமா? பாருங்களேன் என்ன ஒரு ஆக்ஷன் பண்றானே. நீங்க ஒரு வாய். சூப்பரா இருக்கு. இந்த கிச்சன் செட் வந்து செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த ஸ்டீம் வந்தது எல்லாமே வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒருத்ததான் நல்ல சின்ன பசங்களை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இந்த இது வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை. See you back. பாடி இப்பே சாப்பிடுவோம் முதல்ல.